கைஸ் எப்போல்லாம் எனக்கு பண்ண வேண்டிய அந்த ஒரு முக்கியமான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ எனக்கு அப்போல்லாம் தோணும் நாமே இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாமே, ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி அப்புறம் நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டே போயிட்டுருப்பேன் தவிர கடைசி வரைக்கும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதே சுச்சுவேஷன் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா நாம் எல்லாரும் இந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் இதை எப்போ ரியலைஸ் பண்ணணும் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஓகே நம்ம இதுலேருந்து ஓவர் கம் பண்ணால் தான் நம்மளால் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது தான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வார் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற புக்கில் ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்ட் அப்படின்ற ஆத்தர் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஜோனை பீட் பண்ணி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 கீ பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த 3 கீ பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோட ப்ரொக்ராஸ்டினேஷன் ஜோனை பீட் பண்ணி என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறந்துடாமல் இப்போவே பாலா எட்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இந்த ப்ரொக்ரஸ்டினேஷன் ஜோனை பீட் பண்ணி நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆத்தர் ஷேர் பண்ணியிருந்த அந்த 3 கீ பாயிண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், நோ யுவர் எனிமி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு லைஃப்பில் இருந்து நம்ம வாழணும்னு ஆசைப்படுற ஒரு லைஃப்க்கு நம்மளை போக விடாமல் நம்மளை ஸ்டாப் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்க இந்த ஒரு எனிமி தான். அது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலி இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான். ஆனால் இதுதான் நம்ம கோல்க்கான ஆக்ஷன் எடுக்க விடாமல் நம்மளை ஸ்டாப் பண்ணிடுது. இந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபீலே நம்மளோட ஃபியர் தான். நாம் எப்போல்லாம் நம்ம க்ரோ ஆகிறதுக்கான அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நாம் இதை பண்ணுறதுனால ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நம்ம இதை பண்ணுறதுனால மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா, மற்றவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை மற்றவங்க நம்மளை தப்பாக பேசிட்டாங்கன்னா நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போக வேண்டியது இருக்கும். நம்ம இப்போ ஆல்ரெடி சேஃப் ஜோனில் தானே இருக்கோம், நாம ஏன் அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனில் ஃபேஸ் பண்ணணும், நம்ம இந்த சேஃப் ஜோன்லேயே இருந்துருவோமே அப்படின்னு நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டோம். இதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட எனிமி அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம எப்போல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயப்படுறோமோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஆக்ஷனை பற்றி அந்த ஒர்க் பற்றி அதிகமாக யோசிச்சே இருப்போம். நம்ம இன்னும் அதிகமாக பயப்பட ஆரம்பிப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்படி இது ஒரு சைக்கிளாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் ஆத்தர் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்மளோட எனிமி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பயம் நமக்கு நல்லது. ஏன் தெரியுமா? நம்ம எப்போல்லாம் ஒரு விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறோமோ அதில் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் எப்போல்லாம் சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறனோ, எப்போல்லாம் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறனோ, எப்போல்லாம் பான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் நான் அதிகமாக பயப்பட மாட்டேன். ஆனால் நான் எப்போல்லாம் புதுசாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறனோ, எப்போல்லாம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து புதுசாக ஒரு கம்பெனிக்கு என்னோட ஜாபை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போல்லாம் எனக்கு பயம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் பயப்படாத விஷயத்தை விட எதில் அதிகமாக பயப்படணும் அதில் தான் என்னோட க்ரோத்துக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ நான் எந்த விஷயத்தில் அதிகமாக பயப்படணும் அந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுத்தால் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும் என்னோட லைஃப்பில். ஸோ நீங்களும் எந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிகமாக பயந்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்கள் லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இப்போவே அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆத்தர் ஷேர் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட எனிமி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம பீட் பண்ணுறது அப்படின்னு ஆத்தர் செகண்ட் அண்ட் தேர்ட் கீ பாயிண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். செகண்ட் கீ பாயிண்ட், பிகம் அ ப்ரொஃபஷனல். நீங்கள் உங்கள் கோல்க்கான ஆக்ஷன் எடுக்கும்போது என்ன மைண்ட் செட்டை எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அமெச்சூர் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா இல்லை ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதை நம்மளால அமெச்சூர் மைண்ட் செட், ப்ரொஃபஷனல் மைண்ட் செட் அப்படின்னா, நீங்கள் ஒரு அமெச்சூர் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் மைண்ட் செட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் உங்கள் கோல்க்கான ஆக்ஷன் எடுப்பீங்க. உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் இல்லைன்னா அந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இன்ஸ்பிரேஷன் இருக்கோ, மோட்டிவேஷன் இருக்கோ அப்போல்லாம் அந்த ஒர்க்கு பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லைனா நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் உங்களோட கோலில் கமிட்டடாக இருக்க மாட்டீங்க. உங்கள் கோல் மோஸ்ட்லி எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா, நான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு இதுலேருந்து இவ்வளோ மணி வரணும், இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னா என்னோட ஸ்டேட்டஸ் இவ்வளோ க்ரோ ஆகணும், இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுனால எனக்கு நிறைய ஃபன் கிடைக்கணும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களோட கோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அமெச்சூர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே நீங்கள் ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் இல்லைனாலும் பரவாயில்ல, மோட்டிவேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்ஸ்பிரேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நமக்கு வரும், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கோல் கஷ்டமாக இருந்ததுன்னா அதை எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறது அப்படின்றதுக்கு என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களோட கோலில் ரொம்ப கமிட்டடாக இருப்பீங்க. உங்களோட கோல்ஸ் மேக்ஸிமம் இந்த மணி, ஸ்டேட்டஸ்,
ஃபன் இதை பேஸ் பண்ணியிருக்காது, உங்களோட இன்னர் ட்ரைவ் பேஸ் பண்ணியிருக்கும். இன்னர் ட்ரைவ் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அந்த ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் மைண்ட் செட். ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு அமெச்சூர் மைண்ட் செட்டில் இருக்கிறத விட இந்த ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அமெச்சூர் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது நீங்கள் அந்த கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. இதே நீங்கள் ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், உங்கள் கோலில் உங்களுக்கான கோல் செட்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணும் அந்த ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கு. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்தர் ஷேர் பண்ணியிருந்த இந்த தேர்ட் கீ பாயிண்ட், பேனிஷ் த ஈகோ. நீங்கள் உங்களோட கோலுக்கான ஆக்ஷனை ஈகோ ஓரியன்டாக எடுக்கிறீங்களா இல்லை செல்ஃப் ஓரியன்டாக எடுக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈகோ ஓரியன்டா நீங்கள் எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காக உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது. எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் காரணம் மற்றவங்க என்ன மதிக்கணும், நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் காரணம் மற்றவங்க என்ன அதிகமாக பாராட்டணும், என்னோடய ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கணும் அந்த சொசைட்டியில் அப்படின்னு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் மற்றவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈகோ பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதே செல்ஃப் ஓரியன்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்காகலாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சனாக ஆகணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும், என்ன மாதிரி கோல் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த தேர்ட் கீ பாயிண்ட்டில் ஆத்தர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது இந்த ஈகோ பேஸில் எடுக்காதீங்க, அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் உங்கள் கோலுக்கான ஆக்ஷன் எடுக்காதீங்க, செல்ஃப் பேஸில் எடுங்க, அதாவது உங்களோட கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளோட மோட்டிவேஷன் ரன் அவுட் ஆயிரும், நம்ம சீக்கிரமாக அந்த கோலுக்கான ஆக்ஷன் எடுக்க ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்லை அப்படின்னா நம்ம கோலுக்கான ஆக்ஷன் எடுக்காமல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே போயிட்டுருப்போம். இதே செல்ஃப் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம், ஸோ முழுக்க முழுக்க இந்த கோலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் உங்களுக்காக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் எனக்கு என்னோட ப்ரோக்ராஸ்டினேஷன் ஜோன்லேருந்து ஓவர் கம் பண்ணி என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்கிங் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முடிஞ்சால் இங்கே உங்களுக்கு கிளிக்கபிளாக இருக்க மாதிரி லிங்க் பண்ணி வைக்கிறேன். இல்லை முடியல அப்படின்னா நீங்கள் என்னோட பேஜை செக் பண்ணிங்கன்னா தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், ஸ்டே டியூன், பை.